அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஹேர் கேர். இப்போ ஸ்கின்ல அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அலர்ஜி, அர்டிகேரியா, அங்கங்கே எறும்பு கடிச்சாற் போல் தடி தடிப்பாக வரலாம், அல்லது ரெட்டிஷாக கோடு கோடாக வரலாம். சில பொருட்கள் சாப்பிட்ட உடனே நமக்கு அலர்ஜி பண்ணும். ஒவ்வாமை, நிறைய காரணங்கள் ஒவ்வாமைக்கு. டஸ்ட் இருக்கலாம், ஃபுட் இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். இது வருடக்கணக்கில் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. தொடர்ந்து எடுத்தால் இதெல்லாம் குணமாகக்கூடியது. பேஷண்ட் கடைப்பிடிச்சா நிச்சயம் பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸிமா, அப்புறம் சோரியாசிஸ், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளங்கள். சோரியாசிஸ்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல குணம் ஆயிட்டு வரும். டென்ஷன் ஆனால் திரும்பி வரும். அதனால தான் நம்ம சொல்கிறது, அமைதியாக இருக்க, பொறுமையாக இருக்க, அவசர ஆத்திரம் கோபம் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். அது ஒன்று. அடுத்தது சில உணவுகள், இப்போ சோரியாசிஸ்க்குன்னு சில உணவுகள் இருக்குது, அதெல்லாம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். இவ்வளோதான். 2 நேரம் குளிக்கணும், காட்டன் ட்ரெஸ் போடணும், அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபாலோ பண்ணணும், டயட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு படிப்படியாக இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸு, உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோரியாசிஸும் ஆர்த்ரைட்டிஸும் சேர்ந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும். மூட்டு வலியும் சோரியாசிஸும் சேர்ந்து சிலருக்கு வரும். அப்போ நம்ம ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான டயட்டும் சோரியாசிஸ்க்கு உண்டான டயட்டு, மெடிசன்ஸு, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்கோ அதை பொறுத்து. ஆனால் எல்லாருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு அப்புறம் சோரியாசிஸ் 2 இருக்கா? இல்லை. ஆர்த்ரைட்டிஸ் மாத்திரம் இருக்கும் சிலருக்கு, சிலருக்கு சோரியாசிஸ் மாத்திரம் இருக்கும். யாரோ சிலருக்கு பலருக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் 2ம் சேர்ந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அதே போல தான் இப்போ தலையில் பொடுகு வந்துட்டோம். சோரியாசிஸ்னால எக்கச்சக்கமான பொடுகு தொல்லை. அது சோரியாசிஸே தலையில் படப்படையாக உட்காந்துரும். அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டானது நம்ம கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆவது தலைக்கு கட்டாயம் அந்த பேக் போட்டு குளிக்கணும். அதுக்கு உண்டான ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். அதே போல் டிப்ஸு சொல்கிறேன் பாருங்க. வெந்தயம் இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் பாலில் நைட்டு ஊற வச்சுருங்க. இப்போது ஜென்ஸுனா 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போதும். லேடிஸ்னால் அவங்க முடி இருக்கிறத பொறுத்து 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கூட தேவைப்படும். நல்லா 1/2 டம்ளர் பாலில் ஊற வச்சிருங்க. காலையில் அதோட நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வேப்பிலை 1 பிடி, செம்பருத்தி இலை ஒரு 10 போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு பேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு முன்னே நீங்கள் அந்த ஹெர்பல் ஆயில் ஆர் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் ஜென்டில் மசாஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்க. தலையில் ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி மினிமம் 10 மினிட்ஸு, மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் கூட. அது பாடி ஹீட் உள்ளவங்களுக்கு 2 ஹவர்ஸ் கூட ஒன்றும் பண்ணாது. இதே கோல்டு இருக்கும், அலர்ஜி இருக்கும், அவங்களுக்கு 15-20 மினிட்ஸ், ½ அன் ஹவர்லேயே தும்மல் வர ஆரம்பிச்சிடும், ரன்னிங் நோஸ் வரும். அவங்கெல்லாம் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி அப்போவே போய் உட்காந்து தண்ணி தெளித்து தேய்ச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஷாம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சில்னஸ் தெரியும். அந்த தலையில் அரிப்பு, வலி அதெல்லாம் சரியாக்கும். நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் தண்ணி தெளித்து தேய்ச்சிங்கன்னா அதுவே நேச்சுரல் ஷாம்பு, அதுவே ஹெர்பல் பேக், அதுவே உங்களுக்கு பொடுகுக்கு மெடிசன், எக்ஸ்டர்னல் மெடிசன். அப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்க. இப்படி வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அது நோயின் தாக்கத்தை பொறுத்து. அதே போல் சில ஹேர் பேக்கு கூட நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். அது கூட நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இன்னைக்கு முடி உதிர்தல், பொடுகுனால கட்டாயம் முடி கொட்டும். சம்மர்னால பாடி ஹீட்டுனால முடி கொட்டும். அதெல்லாம் உங்கள் பிரச்சனை என்ன, எதனாலன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நல்ல காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. சிலருக்கு நான்வெஜ்ஜையே நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். அது பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து. எல்லாருக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட, அப்படி கிடையவே கிடையாது. அதனால் உங்கள் பாடி கண்டிஷன், உங்கள் ப்ராப்ளம் என்ன,
அதுக்கு தகுந்த டயட்டு, அதுக்கு தகுந்த ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்க, பலன் பெறுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.